அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் சஹாபா பெருமக்களுக்கு தாய் தந்தைகளுடைய அருமையை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாமிய வரலாற்றில் பெற்றோர்களுக்கு உதவியவர்கள் பெற்ற பாக்கியங்கள் என்ன, இஸ்லாமிய வரலாற்றில் பெற்றோர்களுக்கு உதவியவர்கள் பெற்ற பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு அலசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அரிய பல தகவல்கள் நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பசுமாடு என்ற பெயரில் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான், சூரத்துல் பக்ரா. அந்த சூறாவுக்கு ஏன் அந்த மாடுங்க பேர் வைக்கப்பட்டது என்று நமக்கெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு சொத்துக்காக சொந்தக்கார ஒருவர் கொலை செய்ய, அந்த கொலையை தானே செய்துவிட்டு ஊருக்கு வெளியே போட்டுவிட்டு யாரோ செய்தார் என்று நாடகமாட, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாதவர் போல பேச, அல்லாவிடத்தில் இந்த கொலைக்கு முன்னான கொலையாளி யார் கண்டுபிடித்து தாங்கன்னு கேட்க, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடத்தில் இந்த விஷயத்தை வைக்க, அல்லாஹ் உடனே என்ன செய்தான், ஒரு மாட்டை அறுத்து ஒரு சதையை அந்த மையத்தை அடிக்க சொன்னால் அது எழுந்து யார் கொலையாளின்னு சொல்லிடுன்னு அல்லாஹ் என்ன செய்தான் சொல்ல சொன்னான். சிம்பிளான வேலையை சிரமமாக ஆக்கிட்டான் அந்த பனி இஸ்ராயீல். கொலைங்கிறது செய்தவனே கொலையாளி யாருன்னு கேட்க வந்தான். கொலையினுடைய தடயத்தை மறைக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டான். அல்லாஹ் என்ன செய்தான், அவனுக்கு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டான். ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டியோ ஒரு நோய் மாடோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரோட்டில் போகிற ஒரு மாடை பிடிச்சி அடுத்திருந்தால் அந்த மைய தெரிஞ்சு பேசியிருக்கும், யார் கொலையாளிங்கிற விஷயம் முடிஞ்சிருக்கும். அவனுக்கு தேவை என்னன்னா, கொலையாளி நம்ம தானே, நம்மளை சொல்லிட்டா நமக்கு பழி வாங்கிடுவாங்களேன்னு சொல்லி அது என்ன மாடு, வயலில் உழுவுற மாடா அல்லது வளர்கிற மாடா, என்ன கலரு, அது என்னது, எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதே, அது இப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்டு ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கஷ்டப்படுத்தினான். இந்த வேலையாக பார்க்குறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்தான், அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அபூர்வமான ஒரு மாடை அல்லாஹ் சொன்னான். எங்கேயுமே கிடைக்காத ஏதோ ஒரு மூளை முடுக்கில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வ மாடை என்ன செய்தான், இந்த மாடை பிடிச்சி நீங்கள் என்ன செய்ய ஆருங்கன்னா தேடி அலைஞ்சா கடைசியில் ஒரு சாலிகான ஒரு மனிதருடைய வீட்டில், அந்த ஒரு இறைநேசருடைய வீட்டில் தான் அந்த மாடு இருந்தது. சரி, இந்த மாடு கிடைப்பதற்கு முன்னால் நாம் அந்த வீட்டில் அந்த மாடு அந்த இறைநேசர் வீட்டில் இருந்ததுங்கிற விஷயத்துக்கு முன்னால் அதுக்கு பின்னணியில் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரியணும். இப்போ வைர வியாபாரிகள் இன்னைக்கு எவ்வளோ பேர் வைர வியாபாரிகள், இது இந்த நாடே வைர வியாபாரிகளுடைய நடக்கக்கூடிய ஒரு நாடு தானே. எந்த வீட்டில் அந்த மாடு இருந்ததோ அந்த வீட்டில் ஒரு வைர வியாபாரி இருந்தார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பிதாயா வ நிஹாயா வரலாறுல அழகாக அந்த செய்தி எழுதுவாங்க. அந்த வீட்டில் ஒரு வைர வியாபாரி இருந்தாங்க. அவருக்கு ஒரு சாலிகான மகன் இருந்தான். அந்த சமயத்தில் வாப்பா தூங்கிட்டு இருந்தான். சாவி தனக்கு கீழே வச்சிருந்தான். அப்போ ஒரு வைர வியாபாரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து மகன்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு வைரம் வச்சிருக்கிறேன், அதனுடைய விலை 70,000 ரூபா அப்படின்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, அந்த வீட்டோட மகன் சொன்னாங்க, சாவி பணம் எடுக்கிற சாவி யாருக்கு கீழே இருக்குன்னு எங்கள் வாப்பாவுக்கு கீழே வச்சுட்டு தூங்குறாங்க. இப்போ நான் தூங்குற ஆளை நான் எழுப்புறதா இல்லை. எங்கள் வாப்பாவை நான் என்ன செய்வேன், தூக்கத்தை இடைஞ்சல் பண்ணலை, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 70,000 ரூபா வாங்க வேண்டிய கல்லை நான் 80,000 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் தரணும், அவங்க எழுந்த பிறகு தான் நான் என்ன செய்வேன் அந்த வியாபாரத்தை பண்ணுவேன்னு சொன்னான். அந்த ஆள் பாருங்கள் கிராக்கி, இப்போ எழுப்பு, நான் 60,000 ரூபாய்க்கு தரேன், 70,000 ரூபா கல்ல 10 ரூபா இறக்கி தரேன்னா. இவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுக்கட்டும், நான் உனக்கு 90,000 ரூபாய்க்கு தரேன், வாங்கிக்கிறேன். அவன் உடனே இறக்க ஆரம்பித்தான், இப்போ எழுப்பு, 50,000 ரூபாய்க்கு தரேன். இப்படி 70,000 ரூபா கல்லை
இப்போ வாப்பாவை உடனே எழுப்பி இப்போ வியாபாரம் பண்ணு, நான் 10,000 குறைச்சிக்கிறேன்னு 10,000 குறைச்சி கடைசியில் 70,000 30,000 வந்துட்டாந்தாள். இவங்க எங்கள் வாப்பா தூங்குற வரைக்கும் முழிக்கிற வரைக்கும் பொறு, உனக்கு 70 80 தரேன், 80 ஆக்குனாங்க, 80 90 ஆக்குனாங்க, 1 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் 70,000 ரூபாய்க்கல்ல 1 லட்சத்துனாலும் வாங்குவான். ஆனால் இப்போ எழுப்ப மாட்டேன். அவன் என்ன செய்யறான், இறக்கிக்கிட்டே போய் 30,000 வந்துட்டான். 70,000 30,000 இப்போ எழுப்பணும் சொன்னாங்களாம். உனக்கு வியாபாரத்தை விட எங்கள் வாப்பாவுடைய தூக்கம் தான் முக்கியம். வல்லாஹி லா அஷ்தரீஹி மின்க பிஷையின், உன்கிட்ட பிஸ்னஸே நான் பண்ணுறதா இல்லை, போ. உன்கிட்ட நான் வியாபாரமே பண்ணுறதா இல்லை, எனக்கு எங்கள் வாப்பாவுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாப்பாவுக்கு கண்ணியப்படுத்தினதா கனவுல கூட நம்ம பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி செய்திகள்லாம் ஏதோ கதைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வரலாற்றில் தெரிஞ்சுக்கலாமே தவிர நம்ம மாதிரி விஷயத்துலலாம் பார்க்க முடியாது. அல்ல நம்மளையெல்லாம் காப்பாற்றணும். எவ்வளோ சஞ்சலப்படுத்தியிருக்கோம் நம்மலாம். அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு தகப்பனாருடைய தூக்கத்துக்காக வேண்டி ஒரு வியாபாரத்தையே என்ன செய்ய மாட்டேன், நீ எவ்வளோ குறைச்சி தந்தாலும் வாங்க மாட்டேன், நான் கூட்டி தருவேன்னு சொல்லி கூட அந்த வியாபாரத்தை அந்த வியாபாரம் பண்ணாதனால அல்லாஹ் என்ன பண்ணா, இந்த தன்னுடைய வாப்பாவை கண்ணியப்படுத்தினால இவர்களுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு பெரிய பார்ட்டி. இந்த வியாபாரம் இதாயிட்டலாங்க, கேன்சல் ஆயிட்டல. தன்னுடைய வாப்பாவுடைய தூக்கத்தை பாதுகாத்து ஒரு வியாபாரத்தை விட்டதுனால லம்ப ஒரு வியாபாரம் பண்ண வச்சான் அல்லாஹ். அது என்ன வியாபாரம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்கள் மாடு தேடி அலைஞ்சான். இந்த மாடு கொலையாளியை கண்டுபிடிக்கிறது. அவங்க சொன்ன அந்த அழகான மாடு, மஞ்சள் நிற மாடு, பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருக்குன்னு சொல்லி கடைசியா சஃப்ராவும் வருதுல கடைசியில் ஃபாக்கியும் லவுனுகா தெசுரு நாலிரின், கண் கவர்ச்சியான மஞ்சள் நிற மாடுன்னு அவங்க சொல்லி ஒரு கலரை அல்லாஹ் கொடுத்தான. அந்த மாடு கடைசியில் இவங்க வீட்டில் தான் இருந்துச்சு. தேடி பார்த்தா இவங்க வீட்டில் மாடு இருக்கு. எங்களுக்கு இந்த மாடு தாங்க, இதோட 10 மாடு உங்களுக்கு தர்றேன், இதுக்கு 10 மாடு தரேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தர்றதா இல்லை அப்படி. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் புகார் பண்ணாங்க, ஒரு மனிதர்கிட்ட மாடு இருக்கு தரமாட்டுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுங்க அப்படின்னு. இந்த விஷயத்தில் என்னுடைய வியாபாரத்தை நான் விருப்பப்படி தான் செய்ய முடியும், யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாதுன்னா. சரி, அவங்க என்ன திருப்திப்படுத்துகிறாங்களோ அவரை திருப்திப்படுத்தி அந்த மாடை வாங்கிக்கோங்க. அவங்க சொன்னாங்களாம், இந்த மாடு எத்தனை கிலோ இருக்கோ, எங்கள் வீட்டில் மாடு எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோ அளவுக்கு தங்கம் தரணும், 10 மடங்கு தரணும். உதாரணமாக குர்பானி மாடு 100 கிலோ இருக்குன்னு வைங்களேன், என்ன வளம் தரணும்? 10 மடங்குன்னா என்ன அர்த்தம்? 1000 கிலோ தங்கம் தரணும். அப்போ தான் அந்த மாடை தருவேன். வேறு வழி இல்லை. இப்போ இந்த கேஸை முடிக்கணும்னா இந்த மாடை அறுத்து தான் ஆகணும். சரி, அந்த மாடு மாதிரி 10 மாட்டு வெயிட்டு 10 மடங்கு தங்கத்தை கொடுத்து அந்த மாடை வாங்கினாங்க. அல்ல எவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ண வச்சான் பாரு. சாதாரணமாக ஒரு 70,000 ஒரு கல் வாப்பாவுடைய தூக்கத்தை பாதுகாத்தனால ஒரு மாடினுடைய வெயிட் அளவுக்கு 10 மடங்கு தங்கத்தையே ஒரு மாட்டுக்கு அல்ல கிரயமாக கொடுத்தான்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. இப்போ இதில் என்ன கிடச்சிது? செல்வம் கிடச்சிது. அப்போ பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையர்களை சங்கைப்படுத்துறதுல தான் செல்வம் பெருகும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இதுதான் உலக வரலாறு. இன்னொரு செய்தியையும் அந்த இடத்துல குறிப்பாங்க. ஒரு மனிதர் பனி இஸ்ராயல் காலத்தில் இதே இப்னு கஸீர் இமாம் பிதாயா வன் நிஹாயான்னா உலகத்தில் எல்லா குழப்பாதையும் எடுத்துக்கிடுவான் அந்த கிதாப். பிதாயாவன் இப்னு கஸீர் இமாம் சொல்லிட்டாங்களே. இப்னு கஸீர் இமாம் இந்த காலத்தில் உள்ள ஆளு தெரியுமா? கிட்டத்தட்ட பல 1000 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு வரலாற்று ஆசிரியர். இப்னு கஸீர் இமாம் இன்னொரு செய்தியும் எழுதுறாங்க. ஒரு பனி இஸ்ராயல் காலத்தில் ஒரு மனிதருக்கு 4 மகன் இருந்தாங்களாம். வாப்பா சோமில்லாமல் ஆயிட்டாங்க. சோமில்லாமல் ஆன உடனே இந்த 4 பேரும் ஒரு மஷூரா பண்ணாங்களாம். மீட்டிங் போட்டு, வாப்பாவை யார் கவனிக்கிறது? கவனிக்கிறவர் சொத்து எடுக்கக்கூடாது. யாராவது ஒரு ஆள் நம்ம வாப்பாவை நன்மை நாடி என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிக்கிற ஆள் என்ன செய்யக்கூடாது? வாப்பாவுடைய சொத்தை பங்கெடுக்கக்கூடாது. யார் முடிவெடுங்கன்னு. கடைசியில் ஒருவர் சொன்னாங்களாம், நான் பாப்பாவை கவனிக்கிறேன், எனக்கு என்ன செய்ய தேவையில்லை, எனக்கு சொத்து தரவில்லை, சவாபு நாடி நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அந்த தீர்மானமாக மஷூராவில் முடிவு பண்ணி கடைசியில் கவனித்து அவங்க என்ன செய்யிட்டாங்க, வாப்பாவும் மருகும் ஆயாச்சு. சொத்து தனக்கு கிடைக்காதுங்கிறதான, கவனித்தவங்களுக்கு சொத்து கிடையாதுங்கிறதான முதல்ல பேச்சு. அதன் அடிப்படையில் சொத்து அது யார் கவனிச்சாரோ அந்த மகனுக்கு கிடைக்கல. பணம் பொதுவாக சொத்து நமக்கு கிடைக்காட்டில் நம்ம பணம் தட்டுப்பாடு ஏழை ஆயிடுவோம்ல, நம்ம பணம் நெருக்கடி வந்துடும்ல. அந்த மாதிரி அந்த மகனுக்கு நெருக்கடி ஆகிப்போச்சு, ரொம்ப ஃபக்கீர் ஆகிப்போனார். சொத்தும் கிடைக்கல, வாப்பாவுடைய சொத்து நமக்கு கிடைக்கலையே. நான்லாம் நினைப்பேன், காயல் படத்தில் பிறக்காமல் போனோமே நினைப்பேன். இப்போ பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லுவேன்,
இங்கே இங்கே பிறக்காமல் போனது நம்முடைய துரதிருஷ்டம்ப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க எல்லா மாப்பாக்கள். அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் வியாபாரம் நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ நம்மளாம் வண்டியை உருட்டி உருட்டி ஓட்ட வண்டி தான் இருக்குது. ஒரு இடத்துலையும் மூச்சையும் பேச்சையும் கொடுத்து ஆவியும் மூச்சையும்லாம் கொடுக்க வேண்டி இருக்குது. நிறைய பேர் முகத்தில் சிரிப்பாக இருக்குது. உண்மை தானேங்க. நீங்கள் நான் சொன்னாலும் தானே அதானே உண்மை. அதுக்கெல்லாம் அவங்களுக்காக நீங்கள் நிறைய துவா செய்யணும் உங்கள் வியாபாக்களுக்கு. சும்மா சத்தம் இல்லாமல் ஒரு அலோன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் மனைவிட்ட பேசுறது, வாப்பாட்ட மட்டும் அலோ சும்மா இருக்கலாம், அடுத்து போன கொடுங்கன்னு மாற்றிடுறது. வாப்பாவோட தான் இன்றைக்கி என்ன மாத்திரை போட்டிங்க, இன்றைக்கி கூட ஏதாவது செக் பண்ணி இல்லை என்ன ஏதுன்னு பார்த்தீங்களா. அன்றைக்கி அதுதான் நிலமை. அதுதான் வாப்பா அம்மாட்டெல்லாம் 2 செகண்டு தான், 2 நிமிஷம் தான். சரி, இன்னைக்கு சமீபத்தில் அன்றைக்கி ஒரு ஆளை நான் அன்றைக்கி ஒரு கடைக்கு பஜாருக்கு நம்ம மைதி ஆஃபீஸாக கூப்பிட்டு போயிருந்தா. அப்போ ஒரு ஆளோட அறிமுகம் பண்ணி விட்டோம். அந்த ஆள் யார் நம்ம ஏன் டிவியில் சொல்லணும், தேவையில்லை. ஒரு ஆள் காயல் மட்டுக்கார். அவர் சொன்னாங்க, அல்மிசா நான் அந்த கம்பெனி வச்சுட்டு நான் ஊரோடு இருக்க போகிறேன். என்னன்னு அவர் சொன்ன பாயிண்ட் என்னை நெஞ்ச கவர்ந்துருச்சு. எங்கள் வாப்பா அம்மாவோட கொஞ்ச நாள் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சொன்னார்? ஏன்னா அப்போ நான் சொன்னேன், நான் வேண்டாம் என் கம்பெனி ஓச்சி விடுன்னா விட மாட்டுக்கான். ஒவ்வொரு தடவையும் அவன் விட மாட்டுக்கான். ஆனால் இந்த தடவை முடிவாக இருக்கிறேன், பெருனா முடிஞ்சு போயிட போகிறேன். என்னங்க நல்ல வேலையை விட்டுறாதீங்க, அடுத்து அமையிறது கஷ்டங்க. அல்ல பொருளாதாரங்கிறதே நல்ல மனைவியும் சொத்து பிள்ளைகள் வியாபாரம் இதெல்லாம் எல்லாம் கொடுக்குற வரங்க அப்படின்னு. இல்லைங்க வாப்பா அம்மாவோட கொஞ்சம் நாள் இருக்கணும்னு என் மனசு சொல்லுதுன்னார். நான் ஒன்றுமே சொல்லலை. அந்த விஷயத்தை கேட்டு நான் என்ன செய்யலை. அவர் யாருங்கிறது அவளுக்கு தெரியும், அது நமக்கு விஷயம் முக்கியம் இல்லை. அந்த சொன்ன விஷயம் அவ்வளோ நெஞ்சை கவர்ந்தது. எங்கள் வாப்பா அம்மாவோடு என்னை கொஞ்ச நாள் இருக்கணும், பணமாக முக்கியம்னு சொன்னார். சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு நம்ம மணக்கணும். நானும் என்னை நோக்கி நான் பேசிக்கொள்வேன் இல்லைங்க, என் மனசை நோக்கி இப்படின்னு சொல்கிற ஆள் இருக்கும். நாம என்ன அந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அப்படி வரணும் இல்லைங்க எல்லாத்துக்கும். இந்த என்ன வரணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரே பயான் மட்டும் சொல்ல, பல நிகழ்வுகளை நம்ம சொல்லணும்லாங்க, அதுக்காக சொல்ல வரேன். சரி வர்றேன். அப்போ அந்த ஏழை ஆயிட்டான். வாப்பா கனவுல கண்டு சொன்னாங்களாம், மகனே ஒரு இடத்துல புதையல் இருக்கு, ஒரு காசு இருக்கு, அதை போய் எடுத்துக்கணும். இவங்க கேட்டாங்களாம், அப்படி பறக்கத்தின் நான் பிலா பறக்கத்து வாப்பா, அதில் பறக்கத்து இருக்கா இல்லையா? பிலா பறக்கத்து கிடையாது வாப்பா. அப்போ எனக்கு வேண்டாம் வாப்பா. மனைவிட்ட சொன்னாங்களா, வாப்பா அப்படி கனவுல சொன்னாங்க, எடுத்துட்டு வாங்கலாங்க, நம்மளே ரொம்ப கஷ்டப்படுறோம். பறக்கத்து இல்லைன்னு சொன்னாங்களே. என்னங்க பறக்கத்து இல்லைன்னு? வாங்கி அந்த ஒரு காசு வாங்கி நமக்கு கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கலாம், நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கலாம், அது பறக்கத்து தானங்க. வீட்டுக்கு தேவை இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்லாங்க. இல்லை பறக்கத்து இல்லைன்னு வாப்பா சொன்ன காசு எனக்கு வேண்டாம். 2வது ஒரு நாள் இன்னொரு சமயம் கனவுல கண்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், ஒரு இடத்துல புதையல் இருக்குது, அதில் 100 வெள்ளி இருக்கு. இல்லை முதல்ல 1 இல்லை 10. முதல்ல வந்து 10 வெள்ளி, 2வது 100 வெள்ளி ஒரு இடத்துல இருக்கு, 100 காசு இருக்கு, எடுத்துக்கோ. அதுலேயும் பறக்கத்து இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை பறக்கத்து கிடையாது. அப்போ வேண்டாம் இல்லை வாப்பா. மனைவிட்ட சொன்னாங்க, மனைவிக்கு தகராறு. ஏன் 100 வெள்ளி வேண்டாம்னு சொல்றீங்க, அதை வாங்கி நம்ம வீட்டுக்கு தேவையான காசு வாங்கினா அது பறக்கத்து தானங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் 3வது சமயம் ஒரு கனவுல சொன்னாங்க, ஒரு இடத்துல 1 வெள்ளி தான் இருக்குது, அதை எடுத்துக்கணும். பாப்பா பறக்கத்து இருக்கா? அபி பறக்கத்துன்னு. அதில் பறக்கத்து இருக்குது. அதை வாங்கிட்டு கடையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடையில் போய் மீன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளோ ரெக்கார்டானது, பக்காவான வரலாற்று கிட்டாப் நான் கையில் வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்குது அருமையான கித்தாப். ஆதி காலத்தில் நான் பார்த்தது என்கிட்ட இருக்குது, பக்கம் பாகத்தோடு இருக்குது. இப்னு கசீர் இமாமுடைய விதாயா நிஹாயாவுடைய வஹபுப்னு முனப்பா என்ற ஒரு அவங்களுடைய புதுசாக யூத பாதிரியா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தன்னுடைய வரலாறு என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க. அப்போ ஒரு மீன் வாங்க போனாங்க. இந்த மீனை வந்து மனைவியை 2 அறுத்தா, அதில் 2 வயராக இருந்துச்சான், 2 முத்துக்கள். நீ கடலில் தானங்க முத்து குளிக்கிறாங்க, முத்து எடுக்க தானே குளிக்கிறாங்க, சிப்பிக்குள்ளே தானே முத்தே இருக்குது. 2 மீன் 2 வயராக இருந்துச்சு. அந்த வயரை வந்து அந்த காலத்து அரசனுக்கு ஒரு பெரிய வயரம் ஒன்று தேவைப்படுச்சான். அப்படி எங்கே இருக்குன்னு கேட்டால் கடைசியில் எங்கே இருக்குதுன்னு துப்பு கிடச்சி. கடைசி இதை போய் அங்கே கொடுத்தா, அப்போ வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாங்களாம், 30 கோவேரி கழுதை அளவுக்கு தங்கம் தந்தா தான் தருவேன்னாரா. என்ன சொன்னாரா? 30 கோவேரி கழுதை சலாசூன பகுலன் வெயிட்டு தரன். அரசனுக்கு இல்லாததுமா, அரசன் தர்பாரில் தான் குவிஞ்சு கிடக்குமாங்க தங்கமா, அள்ளி கொடுங்க, நமக்கு தேவை அந்த கல்லி. இதனுடைய ஜோடி கிடைக்குது இருக்கான்னு பாருங்கன்னா, அந்த ஜோடி முதல்ல 1 வைரத்தை தான் முதல்ல கொண்டு வந்தார். 2வது இதில் ஜோடி கிடைச்சா இதை விட நான் இன்னொரு மடங்கு தரேன். அதுக்கு பிறகு அந்த ஜோடிக்கு 10 மடங்கு கொடுத்தாரான். அப்புறம் அப்போ எவ்வளோ பெரிய பறக்கத்தாய். இந்த பறக்கத்து ஏன் கிடைச்சுன்னா, வாப்பாவை சோமில்லாமல் கவனிக்கிற ஆளுக்கு சொத்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாரே அல்லாஹ். எப்படி டாப்பில் தூக்கி விட்டான் பார்த்தீங்களா? இதுதான் பறக்கத்து. தாய் தந்தையரை கவனிக்கிறவர்களுக்கு தட்டில்லாத சாப்பாடு அல்லாஹ் கொடுப்பான், கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் கொடுப்பான். அதுதான் உண்மை. தலைமுறையாக இதுதான் உலக வரலாறு. அதே மாதிரி
இது துன்யவியான செல்வம். அதே மாதிரி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு செய்தி எழுதுவார் ரூஹுல் பயானில். தப்சீர் ரூஹுல் பயான்லேயே எழுதுவாங்க. வலிமார்களுடைய கலை களஞ்சியமான ரவுலுர் ரயாஹில ஆஃபி இமாமும் எழுதுவாங்க. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் கடற்கரைக்கு போங்க, ஒரு அதிசயத்தை காணுவீங்கன்னு. எல்லா ஆளுக்கு ஜின்களை எல்லாம், ஏன்னா ஜின்கள் தான் அவங்களுக்கு வெயிட். இன்னைக்கு ஓதனா சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான்ல, தமாசீல ஒ ஜிஃபானின் கல் ஜவாபி குதூரி ராசியா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜின்களை வச்சு பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் வச்சு பள்ளிவாசல் கட்டினதாக அல்லாஹ் சொல்கிறான்ல. பெரிய பெரிய பாறைகளை எல்லாம், ஒரு பாறையே தூக்கிறோம் ஒரு ஜின். அது மாதிரி ஜின்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு கடற்கரைக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. உடனே பவர்ஃபுல் ஜின்னான இப்ரீத் ஜின்னை நீ கடலில் இறங்கி பாருன்னு சொன்னாங்க. பல மடங்கு உள்ளே போச்சு. உள்ளே போயிட்டு ஒன்றுமே இல்லைன்னு திரும்ப வந்துச்சு. திரும்ப ரெண்டாவது போய் பாரு. ஆழத்து மாதிரி 2 மடங்கு ஆழத்தில் முன்ன போனாங்க. ரெண்டாவது 3 மடங்கு ஆழத்தில் உள்ளே போய் ஒன்றுமே இல்லைன்னு வந்துச்சு. கடைசியில் அல்லாஹு தாலா பில்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை ஒரு இறைநேசர் இஸ்முல்லாத ஓதி கண்ணு மூதி துறக்க முன்னால் கொண்டு வச்சதாக அல்லாஹ் சொல்கிறானே, காலல்லதி இந்த இல்மும் மினல் கிதாப் ஆனால் ஆத்தீக்க பிஹி கபுலா எரு தத்த இலைக்க தர்ஃபுக். அந்த இறைநேசர் ஆசிபுன் பர்ஹையாங்கிற தன்னுடைய உறவினர் அவங்கள பிடிச்சி அனுப்பி வச்சு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஏதாவது உள்ள கடலுக்குள்ளே எதுக்குதான் உள்ளே போய் முதல்ல போன இஃப்ரீத் ஜின்னை விட பல மடங்கு ஆழத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு பெரிய பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பெட்டியில் 4 வாசலும் வைரம், மாணிக்கம், மரகதம், வைடூரியம் இவைகளாலான 4 வாசல்கள் திறந்தே இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு வாலிபர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தண்ணி உள்ள நுழையலை, ஓப்பனாகவே இருக்கு. ஆனால் என்ன செய்யலை, தண்ணீர் உள்ளே போகல. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே போனாங்க. அந்த வாலிபர் தொழுதுட்டு இருந்தாங்க. உள்ளே போன உடனே தொழுகையை ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் யார்? கடலுக்குள்ளே இருந்து ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கோங்களே, நீங்கள் தொழுதுட்டு இருக்கீங்க, எப்படி வந்தீங்க? உங்களுடைய சாப்பாடு என்ன அப்படிங்க ஒரு அதை கேட்குறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு தாய் தந்தை இருந்தாங்க. எங்கள் வாப்பாவுக்கு கால் கிடையாது. எங்கள் வாப்பாவுக்கு கால் கிடையாது. எங்கள் உமாவுக்கு கண்ணு கிடையாது. எங்கள் உமாவுக்கு கண்ணு தெரியாது. எங்கள் வாப்பா வந்து ஊனமுற்றவர். இந்த 2 பேருக்கும் நான் 70 வருஷம் கூட இருந்து கவனிச்சேன். எத்தனை வருஷம் கவனித்தேன்? ஒரு வருஷத்துலேயே டாக்டர் இந்த மாதிரி சமாளில் ஏதாவது பெரிய ஊசி இருந்தால் போட்டுருங்க அப்படின்றான். அன்றைக்கி இந்த காலத்தில் உள்ளவன், என்னால் தாங்க முடியாது, இவங்களை கவனிச்சிட்டு இருக்க முடியாது அப்படி சொல்கிறவன இன்றைக்கி உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான். 70 வருஷமாக இன்னி ஹதம் து சபீன சனா, அவங்களுக்கு 70 வருஷம் அவங்கள பணிவிட செய்தேன். கண் இல்லாத ஆளை கூட்டு போகணும்னா எவ்வளோ கஷ்டங்க, கால் இல்லாத ஆள் தூக்கிட்டு போகணும்னா எவ்வளோ கஷ்டம். அது நான் அப்படி 70 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த எங்கள் வாப்பா ஒபாத்தாகும்போது ஒரு துவா செய்தாங்க. என்ன துவா செய்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹும் எங்கள் உம்மா துவா எங்கள் வாப்பா என்ன துவா, எங்கள் உம்மா என்ன துவா செய்யுங்க, அல்லாஹும் அத்தில் இப்னி ஃபீ தாத்திக்க, யாரெல்லாம் என்னுடைய மகனை நீண்ட ஆயுள கொடு. எங்கள் உம்மா ஒபாத்தாகும்போது எனக்கா ஒரு துவா செய்தாங்க. எங்கள் உம்மா எல்லாம் என் மகனுக்கு நீண்ட ஆயுள கொடு, அந்த நீண்ட ஆயுளும் உன்னை வணங்கி வழிபடுறதில் கொடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொன்னாங்க, ஹைருன் நாஸ், மக்களிலே மேன்மக்கள் யாருன்னா மன்தால உம்ருஹு வ ஹஸ்ஸுன அமலுஹு, அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்துருப்பான், நிறைந்த அமலில் அந்த மனிதன் கழிச்சிருப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் நேற்று ஓதனம்ல சூரால், உலகத அர்சலனா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப சன்னத்தின் இல்லா 50 ஆமா. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சமுதாயத்தில் 950 வருடம் சமூக பணி செய்த நபிங்கிறான். நபிமார்கள்லேயே ஆக வயது அதிக நீண்ட ஆயுள் பெற்ற நபி அவங்க தான். நபிமார்கள்லேயே அவங்க தான் நீண்ட ஆயுள், அந்த அளவுக்கு நீண்ட சமுதாயத்திலே சமுதாய பணி செய்த நபி. அந்த அளவுக்கு நீண்ட ஆயுளை பெற்று நீண்ட ஆயுள் நிறைந்த அமலும் கழித்திருப்பார். அதே நேரத்தில் சொல்ல சொன்ன மக்களிலேயே மகா மட்டமான மனிதன் எவன் தெரியுமா? ஷர்ருன் நாஸ் மன் தால உமருஹு வசா அமலு. நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஆனால் நீண்ட ஆயுளையும் கேடு செய்கிறதில்ல, தப்பு பண்ணுறதில்ல. பாருங்க, ஷைத்தானுக்கு எவ்வளோ நீண்ட ஆயுள் எல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க. ஷைத்தான் எப்போ உள்ளவங்க? ஜின்னு தானங்க. காண மினர் ஜின்னுங்கிறது எப்போ மனிதர்களுக்கு முன்னால் ஒரு நாள் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கான். நல்லது இல்லையா? கேடு பண்ணுறது தான் அவன் வேலை, எல்லாத்தையும் கெடுக்கிறதுனங்க அவனுக்கு வேலை. அப்போ இதுதான், அதனால தான் ஆக மட்டமானவனாக இருக்கான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ஜீங்கிறான். அவனை கெடுக்கிறது தான் அவனுக்கு நீண்ட ஆயுள். சரி,
எனக்கு என் பிள்ளைய நீண்ட ஆயில கூட உனக்கு வழங்குறதுல எங்கள் உம்மா துவா செய்தாங்க. எங்கள் வாப்பாவை வஃபாத் ஆகும்போது என்ன கேட்டாங்க, அல்லாஹும்ம இஸ்தக்திம் வலதி, யா அல்லாஹ் என் மகனை நீ பணிவிடை தேடிக்கொள். யார்கிட்ட? என் மகன்கிட்ட நீ வேலை வாங்கிக்கொள். வாப்பா கேட்குறாங்க, என் மகன்கிட்ட நீ எனக்கு பணிவிடை வாங்கிக்கொள். எந்த இடத்துல வாங்கிக்கொள்? ஃபீ மக்கானின் லா யகூனு ஷைத்தானி அலைஹி சபீலுன். அந்த இடத்துல ஷைத்தான் வழி கெடுக்கிறதுக்கே வழி இருக்கக்கூடாது, ஷைத்தான் உள்ளே நுழையக்கூடாது. அந்த இடத்துல என் மகனை நீ வேலை வாங்கிக்கோ, என் மகன்கிட்ட என்ன செய்யக்கோ, நீ வேலை தேடிக்கோ. இப்போ நம்மெல்லாம் அல்லாவுக்கா நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாவுக்கா குனிஞ்சிம்றோம்லாங்க. அப்போ அல்லாவுடைய அல்லாவுடைய வேலையில் நம்ம என்ன செய்யறோம்? ஹஜ்ஜுக்கு போகிற ஆட்களெல்லாம் எந்த வேலையில் இருக்கிறாங்க? அல்லாவுடைய வேலையில் தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நீ தேடிக்க, ஷைத்தானுக்கு அந்த இடத்துல கெடுக்கிற வழி இருக்கக்கூடாதுன்னு எங்கள் இப்படி துவா செய்தான். எங்கள் ரெண்டு பேரையும் அடக்குன உடனே இந்த கடல் கரைக்கு வந்தேன். ஒரு பெட்டி இந்த பெட்டி வைக்கப்பட்டுருந்துச்சு. உள்ள அழகாக இருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தேன். அப்படியே தூக்கி கொண்டு மலக்குமார்கள் உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. உங்கள் சாப்பாடுலாம் ஒரு பறவை ஒன்று கொண்டு வரும், தன்னுடைய அழகில் வாயில் வச்சு என்ன செய்யும், ஒரு மனித தலை மாதிரி ஒன்றை கொண்டு வரும். அது என் வாயில் கொண்டு வச்சதோடு குளிர், வெப்பம், பசி, தாகம், பயம், தனிமை, வாட்டம் எதுவுமே எனக்கு இருக்காது. விளங்குதா? எதுவுமே எனக்கு இருக்காது அப்படின்னு சொன்ன. பசி எதுவுமே தெரியாது. சரி, நீங்கள் எவ்வளோ உங்கள்கிட்ட நீங்கள் எந்த காலத்தில் உள்ள ஆள் நாங்கள் விசாரித்து பார்த்தா ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் உள்ள ஆள். அவங்க நினச்சி பார்த்தாங்க, டேட்டை கணக்கு பண்ணி பார்த்தாங்க, சுமார் 2400 வருஷம். அந்த டேட்டை கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உள்ள டேட் எவ்வளோ? 2400 வருஷம். 2400 வருஷமும் அல்லாஹ் அந்த நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கான் பாருங்க. எதில்? இபாதத்தில். எங்கே? கடலுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஆழத்தில். ஜின்களாலும் கண்டுபிடிக்க முடியாடும். ஜின்களே போக முடியலன்னா ஷைத்தான் எப்படி போக முடியும்? அந்த எண்ணத்தில் உள்ளவன் தானே ஷைத்தான். சரி, விஷயத்துக்கு வர்றோம். ஆக இது எதனால் கிடைச்சிதுன்னு சொன்னால் பிர்ருல் வாலிதீனால கிடைச்சிது. குறைவான பெற்றோர்களை கவனிக்கிறதுல எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குங்கிறது இதுலேருந்து தான் நமக்கு தெரியுது. பலகீனமான பெற்றோர்களை கவனிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குங்கிறது சரித்திரம் இன்னைக்கு அது என்ன செய்யிருக்கு, ஒரு சான்று பகிர்ந்து கொண்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பத்ர் சஹாபாக்கள் ஒரு சஹாபி ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, ஸ்ரீதேவி, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ரூபாயை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் கண்ணி தெரியாமல் போச்சு. வாசலில் இருந்து தன்னுடைய இருப்பிட வரைக்கும் ஒரு கயிறை கட்டி விட்டுருப்பாங்களாம். உட்காந்து நடு ஹாலில் ஒரு பேரிச்சம்பளம் கூடையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாம். பத்ர் சஹாபாக்கள்லாம் சாதாரண ஆள் இல்லை. ஒவ்வொரு ஆட்களும் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்கு. சஹாபாக்களுடைய ஒவ்வொரு ஆட்களும் நமக்கு ஹாதியன் இல தரீக், வழிகாட்டும் ஒரு ஒளி விளக்கு. பாருங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கயிறை கட்டியிருப்பாங்களா வாசலில். யாராவது மிஸ்கின் வந்துட்டா அந்த பேரிச்சம்பளம் கூடையை எடுத்துட்டு தானே கயிறை பிடிச்சி நடந்து போய் அந்த மிஸ்கின் கையில் கொண்டு அந்த பேரத்தம்பளத்தை வச்சுட்டு வருவாங்களாம். வீட்டில் உள்ளவங்க பேசுவாங்களாம், ஏங்க நீங்கள் யாரும் வந்தால் எங்களை சத்தம் கொடுத்தா நாங்கள் கொண்டு கொடுக்க மாட்டோமா? இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஏன்னா யாராவது முனாவலத்து மிஸ்கீன் ஃபீ தகியுமி மீதத்தி சூ ஒரு மிஸ்கீன் வந்தால் நம்ம ஏதாவது கொடுக்கும்போது நம்ம அவர் கையில் ஒட்டுற மாதிரி படுற மாதிரி கொடுத்தால் அவருக்கு மோசமான மரணம் வராதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க சொன்னாங்க. அதனால தான் என் கையில் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னால் நீங்கள் அள்ளி கொண்டு கொடுத்துருவீங்க. என் கை படணுமே, என் கை படுறதுக்காக எனக்கு கண்ணு தெரியாட்டாலும் நான் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நான் கயிறு கட்டி கொண்டு என்ன செய்வேன் கொடுத்து. அப்போ ஒரு கை அவர் பழைய கை, அந்த நோய் பிடிச்ச கையெல்லாம் பார்க்கக்கூடாது. நோய் பிடிச்ச கையில் நமக்கு வந்தால் தான் நமக்கு கேன்சரே வராமல் ஆக்குவான். ஒரு மிஸ்கினுடைய கையில் கொண்டு நமக்கு கொண்டு வச்சா தான் மோசமான வியாதி இல்லாமல் எல்லாம் நம்மளை காப்பாற்றுங்க. ஏன்னா அப்படி நம்ம கை பல மிஸ்கின் கையில் படணுங்க. நீங்கள் நோய் வரக்கூடாதுன்னு பயந்தா பத்தாது. நம்ம கை எதில் படணும்? துட்டை தூக்கி எரியக்கூடாது. மிஸ்கின் பிச்சைக்காரன் தட்டில் எரியிறான்னு சொல்லி பிச்சைக்காரன்னு சொல்லி ஒரு மாதிரியே சொல்கிறது. அந்த தட்டில் அவங்க கையில் நம்ம படுற மாதிரி கொண்டாங்க. அதனால் பொம்பளை கையில் கொடுக்க முடியாது, காரணம் இருக்குது. பொம்பளை அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கை படக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தில் என்ன இருக்குது? இன்னைக்கு ஒரு அல்லாஹ் சொல்றான்ல, ஓதன ஆயத்தில் ஒய்தா சால்த்துமு உன்னமத்தான் ஃபஸாலு உன்னமி வராஹிஜ. பொம்பளைங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம்? மரசலா கொடுக்கணும். அது சரியத்து, அதையும் நம்ம மீற முடியாது. இதே மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது அதுவும் குறிப்பாக சின்ன பிள்ளைகள்லாம் எம்மா கேட்டால் வழக்கு விட்டுருக்கான் பாரு, வேலைக்கு போமா, அது நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்கிறதுக்கு? படிக்க வச்சுக்க சொன்னால் நீங்கள் கொடுங்க. அல்ல உங்கள் பிள்ளைகளை அழுத்தவங்கள்ட்ட கையந்தாம ஆக்க மாட்டானா? அல்ல நம்ம அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? 1 ரூபா கொடுக்காம 10 ரூபா கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஆக்குறது என்ன? அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களுடைய இது அது நமக்கு என்ன செய்யும்? மோசமான விபத்து, ஆக்சிடென்ட்
இந்த மாதிரி மோசமான வியாபாரம், இடிபாடில் இறக்குறது, தீ விபத்தில் பாருங்க, நம்ம ஒரு ஆள் காயல்படுத்த தீ விபத்தில் அன்னைக்கு இறந்தாருலங்க, இவ்வளோ கனவோடு வந்திருப்பார் பெருநா அன்னைக்கு பிள்ளைகளை பார்க்கணும்னு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மரணங்கள் வர வாய்ப்பு இருக்கிறனால தான் அந்த துவாவையெல்லாம் அட்வான்ஸாக கேட்டாங்க. இந்த சமுதாயத்தை கேட்கணுங்கிறதுக்கு தான் கேட்டாங்க. இடிபாடு, ஆக்சிடென்ட், நீர்மூழ்கி, அது இதுன்னு சொல்லி விசக்கடி, விசச்சந்துகளால் கடிச்சு இறக்குறது, இந்த மாதிரி கேட்டாங்க. சரி, விஷயத்துக்கு ஒரு மோசமான மரணம் வராமல் இருக்குன்னா வெரி சிம்பிள், இதை செய்தால் போதும். அந்த ஹாரிஸ் இப்னு நுஅமான் வழிதான் ஒரு விஷயத்துக்காக சொல்ல வந்தேன். ஹாரிஸ் இப்னு நுஅமானுடைய சப்ஜெக்ட் நான் இந்த விஷயத்துக்கு சொல்லலை, அவங்களுடைய ஒரு சகாவத், ஒரு கொடைத்தன்மைக்காக சொல்ல வர்றேன். அது இன்னொரு சமயம் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை இல்லையங்கிறதுக்கு தான் நான் இடையில அதை போட்டு விட்டேன். விஷயத்துக்கு வரேன். அப்போ ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கனவில் கண்டேன் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அவர்களை குர்ஆன், சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுவதை கேட்டேன். ஐஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அதுக்கு என்ன விளக்கம் நாயகமே? நீங்க ஒரு கனவு கண்டா அதுக்கு ஒரு உண்மையான விளக்கம் இருக்கும் நாயகமே. நீங்க சொர்க்கத்தில் ஒரு ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு கிராத் சத்தத்தை கேட்டீங்களா, அதுக்கு என்ன விளக்கம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதாலிக்கல் பிர்ரு கதாலிக்குமுல் பிர்ரு, இப்படித்தான் தாய் தந்தையரை கவனிக்கிறதுக்கு நன்மை கிடைக்கும், இப்படித்தான் தாய் தந்தையர்களுக்கு நன்மை கிடைக்கும். காரணம், அரபு நாட்டிலேயே அவங்க இருந்த காலத்திலேயே ஒக்கான அபர்ரன் நாசி உம்மி, அன்னைக்கு இருந்த சஹாபாக்கள்லேயே தாய் தந்தையர்களை அதிகம் கவனிக்கக்கூடிய சஹாபியாக மக்களில் இருந்த நம்பர் 1 ஆளாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்பர் 1 எதில் வரணும்? பெற்றோர்களை கவனிப்பதில் சஹாபிகளிலேயே நம்பர் 1 போட்டி போட்டு வந்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தம் கிடைச்சது. கதாலிக்குமுல் பிர் கதாலிக்குமுல் பிர், இப்படித்தான் தாய் தந்தையரை கவனிக்கிறதுக்கு பாக்கியம். அப்போ இம்மையில் பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, இதை மாதிரி மறுமை பாக்கியமும் கிடைக்கும். கணக்கு வழக்கு இல்லாத ஆயுள் கிடைக்கும். அந்த ஆயுளும் அல்லாஹ்வுடைய பாதையில் வணங்கும் பாக்கியம் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் ஷரீஃபில் வருது, ஒரு வலியுல்லாவை பற்றி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குற அப்பா நம்ம செய்தவங்க வலியுல்லாவை பற்றி சொல்லுங்கன்னாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன், வலியுல்லாவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹாபாக்களை ரசூலுல்லாவை பார்க்காதால் சஹாபி கிடையாது. ரசூலுல்லாவை பார்க்காத, ரசூலுல்லாஹ் கூட இருந்தாலே சஹாபி தான். பார்க்கலாம், கண்ணு தெரியல, என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலே சஹாபி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யமனில், ரசூலுல்லாஹ் மக்கால பார்க்கல, அப்போ சஹாபி கிடையாது, வலியுல்லா தான். ஒரு வலியுல்லாவை பற்றி ரசூலுல்லாஹ் விளம்பரம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்ன ரஜுலன் யதீக்கும், உங்களிடத்திலே பிற்காலத்தில் ஒரு மனிதர் வருவார்கள், அவர்களுக்கு உவைசுல் கர்ணி என்று பேர் கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த வலியுல்லாவை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? உவைசுல் கர்ணி என்று அவர்களுக்கு பேர். அவர்கள் கர்ணி என்ற குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர்களை என்னை சந்திக்குவதற்கு பேர் ஆவல் உண்டு. இருந்தாலும் அவர்கள் அவங்க உம்மா விட்டுட்டு இங்கே அவங்களுக்கு ஒரு தாய் ஒரு மகன் தான், அவங்க தாய்க்கு அவங்க ஒரே ஒரு பிள்ளை, அவங்கள விட்டுட்டு வந்தால் அவங்க உம்மாவுக்கு கைதி வேறு ஆள் இல்லை. கரெக்டாக அவங்க குடும்ப நிலவரத்தை கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. லா யதஉ பில் யமனி கைர உம்மிஹி, அவங்க உம்மாவை தவிர அவங்களுக்கு சொந்தம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை யமனில். ஏன்னா அதனால தான் என்னைய பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. என் காலத்தில், இந்த காலத்தில் இருந்தும் அவங்க ஏறி வந்து அங்கே நிலைமை மோசமாக போயிடும். நேற்று சொன்னனே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கைபர் போருக்கு போக ஆசை, ஆனால் உம்மா போகக்கூடாதுட்டாங்க. சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால எங்கள் உம்மா ஒபாத்தாகிற வரைக்கும் 2 வருஷம் போருக்கே நான் போகல. 2 வருஷம் கழிச்சு தான் எங்கள் உம்மா ஒபாத்தானாங்க. எங்கள் உம்மா அந்த செய்தி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் இருக்குது. 2 வருஷம் நான் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் போரில் கலந்துக்கல. எங்கள் உம்மா ஒபாத்தாகிற வரைக்கும் போருக்கு நான் போகல. ரசூலுல்லாஹ் விளம்பரம் பண்றாங்க. அவங்களுக்கு குஷ்டம் பிடிச்சிருந்துச்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னைய பார்க்க வரல, இவ்வளோ ஆத்திரம், இவ்வளோ தைரியம் என்னை பார்க்க, அப்படி சொல்லலை, பாராட்டுறாங்க. என்னைய பார்க்க வரலன்னு வருத்தப்படலை. அவங்க உம்மாவை அவங்களுக்கு கவனிக்க, அவங்களுக்கு சொந்தன்னு சொல்றதுக்கு மகனை தவிர யாரும் இல்லை, அதனால தான் அவங்க என்னைய பார்க்க வரல. அந்த தாயை கவனிச்சதுனால ரசூலுல்லாஹ் நல்லா வலியுல்லான்னு விளம்பரம் பண்றாங்க. தன்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ சஹாபாக்கள், விரல் விற்ற எண்ணக்கூடிய சஹாபாக்கள் வரலாறு தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. விரல் விட் வெறும் 8000 சஹாபாக்களுடைய பேர் தான் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. 1,00,000 பேருக்கு மேலே சஹாபாக்கள் ஹஜ்ஜில் கலந்துருந்தாங்க. பேரை காணையில் எங்கே அடங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்கவே இல்லை. ஆனால் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்குது அவங்கள பற்றி குறிப்பு. சஹாபாக்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. பார்க்காத வெளிநாட்டில் இருக்கிற இதெல்லாம் வஹி, யமன்லேருந்து யாரும் சொல்லலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகவலை வச்சு சொல்கிறாங்க. யமனில் ஒரு தாய்க்கு அவங்கள தவிர புள்ள யாரும் இல்லை, அதனால தான் என்னை பார்க்க வரலை. அதனால் அவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது தெரியுமா என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் விடலை.
என்னைய பார்க்க வராதுங்கிறல்ல, வராதுக்கு உம்மா தான் காரணம். அப்ப இதிலே தெரியுது அல்லாஹ்வுடைய ரசூலை விட அங்க ஒரு ரசூலே ஹயாத்தா இருக்க நேரத்துல தாய் இருந்தா தாயை தான் பாருங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆலோசனை. ரசூலுல்லாஹ்வே ஹயாத்தா இருந்தா அங்க இருந்தா என்ன நீங்க அங்க கட்டுப்படலாம், அங்க இருந்துகிட்டே என்னை கட்டுப்படலாங்கிறது அன்னலாரின் ஆலோசனை. வழங்குதில்ல உங்களுக்கு. அப்போ அதன் மூலமா ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க. அவங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்தது, ஆரம்பத்தில் துவா செய்தார்கள், அல்லாஹ் அந்த குஷ்டத்தை இல்லாம ஆக்கிட்டான். இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? துவா கேட்ட உடனே குஷ்டத்துக்கு மருந்தே கிடையாது. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அந்த மருத்துவத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வச்சான். உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ பீதினி, நான் குஷ்டத்தையும் பிறவிக்குருடையும் குணப்படுத்துவேன். அது ஒரு சொப்பனமான வியாதியா அந்த மருத்துவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு சில வியாதிகள் குணப்படுத்த முடியாதுன்னு சில மருத்துவர்களுக்கு சவாலான வியாதி இன்னைக்கு இருக்குல்ல, அந்த ஒரு சவாலான வியாதியையும் நான் சாதாரணமாக குணப்படுத்துவேன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே. அந்த குஷ்டத்தை துவா செய்த உடனே தாய் துவா செய்ததாக அல்ல ரசூலுல்லாஹ் சொல்லல, ஃபதா ஒய்சுல் கர்னி அவங்களே துவா செய்தாங்க, அது குணமாயிருச்சு. சொல்லிட்டு ஒரு காசு அளவுக்கு மட்டும்தான் அந்த தோல் இருக்கு. ஒரு காசு, ஒரு ரூபா காசு அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. அது எதுக்குன்னா அல்லாஹ் அந்த நியமத்தை தந்ததை நினைச்சு பார்க்கறதுக்கா. முன்னால இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அல்லாஹ் நம்மளை இந்த விதமாக ஆக்கிட்டான், இந்த மாதிரி நல்ல தோல் ஆக்கிட்டாங்க, அதை பார்த்தோன்னா நன்றிக்காக அந்த அளவுக்கு தான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆளை கண்டா விடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபமன் லகீதஹு, நீங்க யாராவது அந்த ஒய்சுல் கர்னியை அவங்கள பார்க்கறதுக்கு பாக்கியம், சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா ஃபல் யஸ்தஃபிலு, உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள், அவங்க துவா ஒப்புக்கொள்ளப்படும் முஸ்தஜாபு தாவா சஹாபி. அவங்க சஹாபாக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். சஹாபாக்கள்ல அந்த மாதிரி 100கணக்கான சஹாபாக்கள் இருக்காங்க, கையை இருந்தா துவா ஒப்புக்கொள்ற ஆட்கள். சஹாபாக்கள்லாம் சாதாரணமான ஆட்களாங்க. சஹாபாக்கள் கேட்ட துவாக்கள் எல்லாம் எவ்வளோ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குன்னு என்கிட்ட ஒரு லிஸ்டே இருக்கு. அதையெல்லாம் சொல்றதுக்கு நாளே கிடையாது, பயான் பண்றதுக்கு நாளே இல்லை நமக்கு. சஹாபாக்கள் அபூபக்கர்லான்னு கேட்ட என்ன துவா, உமர்லான்னு கேட்ட என்ன, உபய் இப்னு கஅப்லான்னு கேட்ட என்ன துவா, அலி ரலியல்லாஹு எந்த சமயத்தெல்லாம் கேட்ட துவா, எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டதுங்கெல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அதை பேசுறதுக்கு நாளே கிடையாது. இன்னுமே 10 நிமிஷத்தில் பயானுடைய டைமே முடியுது. இஸ்லாம்ங்கிறது ஒரு கடலுங்க, நம்மளால் பேச முடியாது. நம்ம டயர்ட் ஆனாலும் இஸ்லாம் டயர்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம நோயாளி, நம்ம பலகீனமாயிரும். இஸ்லாம் அவ்வளோதான் பவர். அந்த கடல், இஸ்லாம்ங்கிறது ஒரு கடல். அந்த கடலை தான் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்தாங்க, கொஞ்ச காலம் காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே வருஷம் மக்காவுக்கு வந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அலௌன்ஸ் பண்ணுவாங்களாம். ஒய்சுல் கர்னி யமனிகள் எங்க யமன்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வந்து ஹாஜிகள்கிட்ட வந்து சத்தம் போடுவாங்களாம், யமன்ல இருந்து கர்ண குடும்பத்தில் யாரா வந்திருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷம் இல்லை என்ற பதிலே வந்தது. ஒரு வருஷம் ஆமா கர்ண குடும்பத்தில் ஒய்சுல் கர்னிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. உடனே வந்துட்டாங்க. அங்க யாரை தேடி வரணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்கள தான் யார் தேடி வரணும்? சஹாபாக்கள் தாபீன் ஒய்சுல் கர்னி அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு வச்சா யார் ஏணி வச்சாலும் எட்டுமா? சஹாபாக்கள் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியுமாங்க? சஹாபாக்கள் பக்கத்தில் யாருமே நெருங்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் நீங்க பாவ மன்னிப்பு தேடிக்கங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு கண்டுபிடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திச்சா இஸ்திக்பார் செய்ய சொன்னாங்க, அதனால எனக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க, எனக்கு பாவ மன்னிப்பு அவங்க சொன்னாங்களாம். யாருக்குங்க பாவ மன்னிப்பு தேடுறதுன்னு கேட்டாங்களாம். உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுறதா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? இல்ல அதெல்லாம் பேசாதீங்க, நீங்க எனக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க. ரசூலுல்லாஹ் சந்திக்கிற ஆளுக்கு பாவ மன்னிப்பு தேட சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, நான் அவன்கிட்ட போய் பேசுறதா? இவன் கௌரவம். யார் பெரிய ஆளு? பெரிய ஆளு யாரு, சின்ன ஆளு யாரு? தரத்தால் பெரிய ஆள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து உலகத்திலே சிறந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் அன்ஹு. உலகத்திலே சிறந்த ஆள் யார்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தானே. அதான் நம்ம அக்கீதா சுன்னத்துல் ஜமாத்தில் ஷரவுல் அக்காயித் கிதாபில் எழுதுவாங்க. சிறந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சிறந்தவர்கள் யார்? சும்மா அபூபக்கர், சும்மா உமர் இப்னு கத்தாப். அதுதான் நம்முடைய கொள்கை. ஒய்சுல் கர்னிங்களாம் அவங்களாம் எத்தனை லட்சத்துக்கு பின்னால தான் நிற்பாங்க. ஆனா அந்த ஒய்சுல் கர்னி அவங்கள போய் இவங்க எனக்கு இஸ்திக்பார் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, சந்திச்ச இஸ்திக்பார் அவங்க சொன்னாங்களாம், நல்லா இருப்பீங்க, நீ விளம்பரம் பண்ணிடாதீங்க, மக்கள் விட மாட்டாங்க. நானே இபாதத்து செய்யலாம் நினைக்கிறேன். கடைசியில் இதை இப்படி விளம்பரமாய் ஒய்சுல் கர்னிலானு ரொம்ப விளம்பரம் ஆகிப்போச்சு. யமனில் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி எப்படி விளம்பரம் ஆகிப்போச்சு, கடைசியில் தலைமறைவாயிட்டாங்க. இந்த மக்கள் நம்மளை ஒழுங்கா இபாதத்து செய்ய விட மாட்டாங்க,
நம்மளை இம்சப்படுத்துவாங்கன்னு சொல்லி கடைசியில் ஆளுக்கு ட்ரெஸ் இந்த மாதிரி விட்டு விடுத்துட்டு அப்படியே தன்னுடைய கோலத்தையே மாற்றி அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிட்டாங்க. ஏன்னா ஒரு ஆள் துவா ஒப்புக்கொள்கிற போல ஆளுன்னு சொன்னால் 24 மணி நேரம் சிகிச்சை நடக்கிற மாதிரி 24 முறை அந்த வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால தான் பிரச்சனை வரும். அவங்க தூங்க முடியுமா, நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் வலியுல்லாக்கள் அல்ல மறைச்சிட்டதாக லைலத்துல் கத்ருடைய சூறால தப்சீர் எழுதுவாங்க. லைலத்துல் கத்ர் அல்ல மறைச்சிட்டான், வலியுல்லாக்களையும் அல்ல மறைச்சிட்டான். சரி, விஷயத்துக்கு வரேன். அப்போ ஒரு தாய் தந்தையை கவனிச்சதுனாலேயே வலியுல்லாவா ஆனாங்க ஒய்சுல் கர்னி. துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றாங்க. ரசூலுல்லாவால் புகழாரப்பட்டு யாருக்குமே தெரியாத ஒய்சுல் கர்னி அவர்கள் இன்னைக்கு உலகம் உள்ள உம்மத்துக்கே தெரிய வச்சாங்க. ரசூல்லா ஒய்சுல் கர்னி அவங்க யாராவது தெரியுமா? யமன்ல ஒரு சாலியான ஆள் தானே. உலகம் உள்ள இன்னைக்கு சஹாபாக் ரசூல்லாவுடைய உம்மத்தில் அந்த வலியுல்லாவை தெரியாத உம்மத்தே இருக்காது. அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல முஸ்லீம்லேயே ரெக்கார்ட் ஆகிட்டவங்க பேர். தாய் தந்தையை கவனிச்ச எங்கே போயிடலாம் பார்த்தீங்களா? அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதே சமயத்தில் உமரில் இன்னொரு விஷயம் உமர்லான்னு சொன்னாங்க, என் ஆட்சியில் 4 பேருக்கு சொர்க்கவாசின்னு சொல்லி நான் நினைச்சிடுவேன், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க சொல்லிடுவேன், அலௌன்ஸ் பண்ண சொல்லிடுவேன். சில பிரச்சனையை அனுசரித்து நான் அதை சத்தம் இல்லாமல் நான் இருக்கேன். உமர்லா என்ன சொன்னாங்க, 4 பேர்கள் இந்த துன்யாவில் 4 பேர்கள் சொர்க்கவாசி என்று நான் பகிரங்கமாக அலௌன்ஸ் பண்ணிடுவேன். உமர்லான்னு சொன்னா அவங்க நாக்கில் அல்லாஹ் பேசுறான் ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க. விளங்குதா? நான் சொல்லிடுவேன் 4 பேர் சொர்க்கவாசி. தன்னுடைய கணவன் கொடுத்த மகர் தொகையை எனக்கு வேண்டாங்க, என் உடலை உங்களுக்கு சும்மாவே உங்களுக்கு ஹலாலாக்கி தரேன்னு ஒரு மனைவி என்ன செய்தா, அந்த மகர் தொகையை ரிட்டர்ன் கொடுத்துட்டு, நீங்கள் மகர் தந்து தான் நான் உங்களுக்கு சொந்தமாகணுமா, நீங்கள் மகரே தேவையில்லைங்க, இந்த மகள் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் கபில்துன்னு சொன்னதுக்கு பிறகு நான் உங்களை என்ன செய்கிறேன், ஹலாலாக்கி தரேன் அப்படின்னு பெருந்தன்மையாக மகரை ரிட்டர்ன் பண்ணுறாங்களே, இந்த மனைவியும் சொர்க்கவாசி என்று நான் எல்லாத்துக்கும் பகிரங்கமாக அலௌன்ஸ் பண்ண முடியும். பாவி இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன்னு சொல்லி ஒரு பாவி ஒரு மடுவில் இருந்து கறந்த பால் திரும்ப மடுவுக்கு திரும்பாதது போல அந்த பாவத்துக்கு திரும்பவே நான் மாட்டேன் என்ற முடிவோடு உறுதியோடு ஒருத்தன் பாவ மன்னிப்பு தேடிய ஒரு பாவ மன்னிப்பு செய்த ஒரு பாவி என்ன அந்த தௌபத்தை நசூஹா செய்தாரே, சுத்தமானாரே, அந்த ஒரு மனிதரையும் சொர்க்கவாசி என்று என்னால் பகிரங்கமாக அலௌன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவர், அவர் நிறைய குடும்பத்தை வச்சு ஹலாலான உணவு கொடுக்கறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அவங்களுக்கு ஹலாலான சாப்பாடு கொடுப்பதுக்காக ஒரு ஆள் சம்பாதிச்சு ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவரும் சொர்க்கவாசி என்று பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியும். அது மாதிரி தாய் தந்தை எங்களை கண்ணு கலங்காமல் கவனிக்கிறாங்களே, இவங்களையும் சொர்க்கவாசி என்று என்னால் பகிரங்கமாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கடைசியில் எல்லாரும் லெட்டர் பேட் அடைச்சிருவான், நான் சொர்க்கவாசி அப்படின்ட்டு. சொர்க்கவாசி சொன்னவன் நினைச்சுவான், விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவான்ல, நானும் சொர்க்கவாசி மாறு கொடுத்துட்டு சொர்க்கவாசின்னு பட்டம் கொடுத்த மாதிரி கீழே எல்லாரும் பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அஷரத்துல் முபஷராங்கிற ரசூல்லா பட்டம் கொடுத்த மாதிரி எல்லாரும் தனக்கு தானே பட்டம் போட்டு கொடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் பயந்தாங்களோ இன்னும் உமர்லானு சில விவகாரங்கள் உள் விவகாரத்தை அனுசரித்து தான் நான் என்ன செய்யலை, அப்படி பகிரங்கமாக அலௌன்ஸ் பண்ணலை. ஆனால் என்னால் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொன்னாங்க. இப்போவும் ப்ளஸ்ஸாக பேசிட்டு இருந்த மைனஸுக்கு வரணும்ல. தாய் திங்களை கவனிக்காதவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது. ஜுரேஜ்ங்கிற ஒரு வலியுல்லாவை பற்றி ரசூல்லா சொன்னாங்க. முற்காலத்தில் இருந்தாங்க. அந்த காலத்தில் தொழுகையில் இருக்கும்போது கூப்பிட்டா போயிடணும், ஃபர்லான தொழுகைகள். ரசூல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் ஃபர்லான தொழுகை இருந்தால் கூப்பிட்டாலும் போகணும் தானே சட்டம் இருந்தது. இன்னைக்கு சுன்னத்தான தொழுகை இருந்தால் போகலாம், தாய் தோப்பும் கூப்பிட்டான். ஆனால் ஃபர்லான தொழுகையில் கூப்பிட்டாலும் போகணுங்கிற சட்டத்தை தெரியாதவங்களா இருந்ததுனால ஜுரேஜ் அவங்களுக்கு என்ன செய்யல தெரியும், அவங்க பெரிய வணக்கசாலி ஆலிமா இருக்காதனால தக்பீர் கட்டி தொழுதுட்டாங்க. உடனே உம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, கூப்பிட்டு வரலையே இல்லை, யா அல்லாஹ் என்னுடைய மகனாரை அல்லாஹும்ம லா துமித்துஹு ஹத்தா யந்துர இலா உஜூஹில் மூமிசாத், என்னுடைய மகனாரை ஒரு வேசிகளுடைய முகத்தை முழிக்க வைக்கிற வரை மூத்தாக்காதே என்று அந்த அம்மா விட்டுட்டு வார்த்தை. பொம்பளைங்க தான் திட்டிடுவாங்களா சூழல் சொன்னாங்களா, அதிகமாக நரகத்திலே பெண்களை கண்டேன். என்ன காரணம் யார சூழல்லா, என்ன ஒன்றா நீங்கள் திட்டுறது தான் அதிகம். நீங்கள் கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறீங்க. ஒரு வருஷம் பெருநாளுக்கு ஒழுங்காக கவனிக்கலாம், அடுத்த வருஷத்தை சேர்த்து மாற்று கவனிக்கலாம். ஒன்றுமே அனுபவிக்கலன்னு சொல்லிடுறது. உடனே உங்களுக்கு என்ன அனுபவிச்சேன், இந்த வருஷம் பெருநாளா, உங்களை என்னை கல்யாணம் முடிச்சுன்னு அன்னையிலேருந்து நமக்கு பெருநாளே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லிடுறது. போன வருஷம் பெரிய அளவுக்கு கவனிச்சிருப்போம், கூப்பிட்டு போய் நிறைய ஆயிரக்கணக்காக கையில் ரூபாய் செலவு பண்ணி சொல்லியிருப்போம். இந்த வருஷம் கொஞ்சம் வியாபாரம் டல்லுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அஜி பெருநாளைக்கு பார்த்துக்கிடுவோம் சொன்ன உடனே கிளம்பிடும் பிரச்சனை. என்ன இன்னைக்கு பெருநாள் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே இல்லை, உங்களை கட்டி இதான் அனுபவிச்சது அப்படி சொல்லிடுறோம்ல. இன்னைக்கு சொல்லல, 1500 வருஷத்துக்கு முந்தி பொம்பளைங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க போல தெரியுது. ரசூல்லா தான் சொன்னாங்க. அதிகமாக பார்த்தேன் நரகத்தில் திட்டுறது, ஒரு வேலை செய்யலைன்னா பிள்ளைகளை திட்டுறதுங்கிறது இன்னைக்கு வளமையாக போச்சு இல்லைங்க பொம்பளைங்களுக்கு, சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால பெண்கள் யாரும் என்னை முறைச்சு பார்க்க தேவையில்லை, யதார்த்தத்தை சொல்றேன். அப்படி திட்டினவன் என்ன ஆகி போச்சு, அந்த ஜுரேஜ் அவங்க என்ன செய்தாங்க, ஸ்ரீதேவி வலியுல்லா, பெரிய கராமத்துள்ள வலியுல்லா. அந்த புகாரி ஷரீஃபில் இந்த நிகழ்ச்சி ஹதீஸ் புகாரி இமாம் 10 தடவைக்கு மேலே கொண்டு வர்றாங்க. சாதாரணமாக ஒரு தடவை 2 தடவை ஒரு செய்தியை சொல்றதுக்கும் புகாரி இமாம் பல வகையிலும் அந்த ஹதீஸை கொண்டு வரதுக்கும் எவ்வளோ பவரான தெரியுமா. சாதாரணமாக கொண்டு வர மாட்டாங்க. ஒவ்வொரு ஹதீஸ்லையும் வரக்கூடிய ஆட்கள்லாம் வெவ்வேறு ஆளாக இருக்கும். அவ்வளோ பவரான தகவல் இது. அந்த வலியுல்லா அவங்க துவா இதாகி போச்சு. அவங்க மேலே எப்படியோ ஒரு சோதனை என்னன்னா, அவங்க வணக்கத்தை பார்த்து நிறைய பேருக்கு போறாங்க. ஒரு பொம்பளை சொன்னாலாம், இவங்களை எப்படியாவது கெடுத்து பேரை கெடுத்துறேன், இவரை என்னுடைய அழகால மயக்கி இவங்க பேரை கெடுத்துறேன்னு அவ சபதம் விட்டாலாம். முடிஞ்சா பாதுங்க எல்லாரும் மற்ற மக்கள்லாம் சொன்னாங்களாம். அந்த துவா வேற நடந்துச்சா, சோதனை மாறிடுச்சு. துவா அப்படி நடந்துச்சா, வேசியின் முகத்திலே மகனை முறிக்க வைக்காமல் மூத்தாக்காதுன்னு கேட்டாங்களா என்ன, உடனே ஏன் செய்தா இவங்கள்ட்ட வந்து அழகை காட்டி மயக்க பார்த்தா, இவங்க அழகுக்கெல்லாம் அவங்க மயங்கலை. ஜுரேஜ் அவங்க என்ன செய்யல, இவங்களை அந்த பெண்ணை கண்டுக்கிறவே இல்லை. கண்டுக்கிறலன்னா அந்த இவங்க மடம் எந்த மடத்தில் இருந்தாங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டு இடையனோடு இவ தப்பாக நடந்து அதில் ஹம்லாயி குழந்தைய பெற்றுட்டு இந்த குழந்தைக்கு இவர் தான் காரணம்னு ஊரில் இது பண்ணிட்டான். பொம்பளை விஷயத்த சொன்னால் தான் யார் தான் நம்புவாங்கல்ல, நல்ல ஆட்களை சொன்னாலும் நம்ப தானே செய்வாங்க. அது இருந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன செய்யிட்டாங்க, தூக்கி போட்டு அடித்தாங்க. யாரை, அந்த இறைநேச செல்வரை அந்த உள்ளே வந்து மடத்தை எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. என்னங்க கீழே இழுத்து போட்டு அடித்தாங்க. புகாரிலே வருது. என்னங்க இப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் போட்டு என்னுடைய கட்டடத்தெல்லாம் இடிக்கிறீங்களேன்னு. என்னத்தை சொல்கிறது, இந்த அம்மா பெற்ற பிள்ளைக்கு நீ தான் தகப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா சொன்ன உடனே அவங்களுக்கு ஜலாலியத்து வந்துட்டு. வலிமார்கள் அங்கே சாதாரண ஆட்களா, உடனே யார் சொன்னது, நம்மெல்லாம் அங்கே அழுதுருவோம். வலிமார்களுக்கெல்லாம் அந்த ஜலாலியத்து இருக்குல்ல, அங்கே யார் சொன்னது, அந்த புள்ளை நேராக அந்த குழந்தைகிட்டே வந்தாங்க. யா குலாம், குழந்தாய் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. யா குலாம் மண் அபூக், உங்கள் வாப்பா யாருன்னு. உடனே வாய் குழந்தை பேசாத குழந்தை. உலகத்திலேயே பேசிய குழந்தைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள். உலகத்திலே குழந்தையா இருந்து துக்கல்லி முன்னாசஃபில் மஹதி வக்கஹலாங்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி. உங்களை சாதாரணமாக விட்டோம், நீங்கள் குழந்தைங்க சிரிக்கத்தான் செய்யும், நீங்கள் தொட்டில் கடந்து பேசவே செய்தீங்களாங்கிறான். அல்ல யாரை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. பேசிய குழந்தைகள் 7 குழந்தைகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் 7ல் ஒரு குழந்தை தான் இந்த குழந்தை. பேசின ஒன்று அவ்வளோ பேர், ஆஹா ஒரு இறைநேசரை போய் விபச்சார குற்றத்துக்கு அடிகண்டமாக போட்டு அடிச்சு போட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்துனாங்களாம். யார், உடம்பு உள்ள முத்தம் கொடுத்தாங்களாம். வலிமார்களுடைய மசாரை முத்தம் முறதை கேவலமாக பேசுகிறான். அந்த இறைநேசருடைய உடம்பு முழுவதும் என்ன செய்தாங்களாம், தான் செய்த தப்புக்கு பிராயசித்ததுக்காக உடம்பு முழுவதும் என்ன செய்தார்கள், முத்தம் விட்டார்கள். சொன்னாங்களாம், தப்பு பண்ணிட்டங்களே பெரியவங்களை, தப்பு பண்ணிட்டோம், உங்கள் மடத்தை தங்கத்தால் கட்டித்தரோம். அட போப்பா, பண்ணதையும் பண்ணி போட்டுட்டு தங்கத்தால் கட்டித்தரேன், வைரத்தால் கட்டித்தரேன், இருந்த செங்கலாலேயே கட்டி வை, அடிக்கிறதையும் அடிச்சு போட்டுட்டு இந்த வேறு தங்கத்தால் வேறு கட்டித்தரேன்னு சொல்லி முத்தம் விட்டாங்களாம். விஷயத்துக்கு வர்றேன், ஒரு தாயினுடைய துவா ஒரு இறைநேசர் மேலே யதார்த்தமாக மாறி போச்சு. அவங்க வேணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் இல்மு இருந்தால் அவங்க இந்த மாதிரி ஆபத்தில் மாட்டியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் கௌது நாயகத்தை செய்தான் ஈஸியாக கெடுக்க முடியல. ஏன்னா அவங்க ஆலிமாவும் இருந்தாங்க. கௌது நாயகதாக இருந்தாங்க. ஒன்றும் வணக்கம் மட்டும் தவம் வலிமை மட்டும் இல்லையே, ஷரியத்தும் யார்கிட்ட இருந்துச்சு, கௌது நாயகத்தை இருந்துச்சு. விஷயத்துக்கு வர்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமயம் தூங்கிட்டு இருந்தாங்க. கப்பலில் இருந்து இறங்கி பல மாதம் கப்பல் சுனாமியில், உலகத்தில் சுனாமி முடிஞ்சு கப்பலில் இருந்து இறங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. காற்றுல வேட்டி அகண்டுருச்சு. தப்சீரில் எழுதுறாங்க ரூல் பயானில். அப்போ அவன் மகன் பாப்பா வேட்டி அகண்டு கிடக்குன்னு வேட்டியை சரி பண்ணி விடாமல் பார்த்து சிரிச்சாரான். சில பிள்ளைய சில இடங்களில் தூங்குற இடத்துல சின்ன பிள்ளைய விளையாட்டுத்தனமாக சிரிப்பாங்களே, வேட்டி ஒழுங்காக அகண்டு சரி பண்ணி விடணுங்க, அதெல்லாம் ஒரு குறைய மறைச்சா அல்லாஹ் நம்ம மறுமையில் நம்ம குறைய மறைப்பான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ என்ன செய்யுது, மகன் பாப்பா வேட்டியை ஆண்டு கிடக்க பார்த்து அவரத்துக்கு திறந்து கிடக்க பார்த்து சிரிச்சாங்க. இது எப்படியோ மாடியில் இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மற்ற மகன் இருக்காங்கல்ல, சாம் யாஃபீஸ், இவங்களுக்கு கேள்விப்பட்டு கீழே வந்து சத்தம் போட்டு அவங்கள இது பண்ணிட்டு வேட்டியை சரி பண்ணி விட்டாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முழிச்ச பிறகு தன்னுடைய ஒரு மகன் அதை பார்த்து சரி பண்ணாமல் சிரிச்சாங்கிறத கேள்விப்பட்டு கோபத்தில் சொன்னாங்களாம், எப்பா நான் படுத்து கிடக்கிறேன், நான் பெத்த தகப்பேன், என் வேட்டி சரியில்லைங்கிறதுக்கா நீ சரி பண்ணணும், உன் கடமை இல்லை, நீமா பார்த்து சிரிச்ச, சவ்வதக்கவா வஜஹக், அல்லாஹ் உன் முகத்தை கருப்பாக்கட்டுமாகன்னு கோபத்தில் சொன்னாங்களாம். நீக்ரோக்களும் இந்தியர்களும் அந்த வாரிசில் வந்தவர்கள் தான் எழுதுகிறார். இல்லைன்னா நம்ம எப்போ கலர்ப்போம், கலரை அழகா எல்லாருமே வெள்ளையாக இருப்போம். இந்த மாநிறமும் கருப்பு நிறமும் யாருடைய சாபத்தால் ஆனதான். ஏன்னா உலகத்தில் ஆதமு சாணின்னு பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 2வது ஆதம் அலைஹிஸ் கப்பலில் இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு மனிதனுடைய ஜனத்தொகை அவங்க தானங்க. அவங்க வாரிசு தான் இன்னைக்கு உலகத்தில் 3 பேருடைய வாரிசு தான் இன்னைக்கு இருக்குது. கண்ணானுங்கிறவன் காபிருங்கிறவன் அவங்களே அந்த வெள்ளப்பரலத்திலே போயிட்டான். ஆக அந்த 3 பேர்லேயும் ஹிந்திகளும்
ஆப்பிரிக்கரும் ஹபஷிகளும் எதுலேருந்து வந்தவங்களாம்? அந்த சாபத்தினால தான் அந்த கலர் ஏற்பட்டுச்சான். கருப்புங்கிறது மாநிலம் இல்லைன்னா எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப அற்புதமான அழகான தோற்றத்தில் விளக்குது அவங்களுக்கு. ஆக எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம். அலி ரலியல்லாஹு ஒரு நாள் காபத்துல்லாஹ் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சோக கவிதை கேட்டாங்க. யாரோ ஒரு ஆள் சோக கவிதை படிக்கிறாங்க. மக்கமாரோடு ஹசன் ஹுசைன் 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. ஒரு ஆள் சோக பாட்டு, அந்த பாட்டிலே அழுக வந்துட்டு அலி ரலியல்லாஹு. உடனே பிள்ளைகளை விட்டு கூப்பிட்டுவாங்க. சுபுக்கி இமாம் தன்னுடைய தபக்காத்து ஷாஃபிய்யா என்ற கிதாபில் எழுதுறாங்க. யாரோ ஒரு ஆள் சோக கவிதையை படிக்கிறாங்க. நமக்கு பாட்டை கேட்டால் நமக்கு அழுவ வந்துடும் போல தெரியுது. கூவிட விட்டு கேட்டாங்களாம், என்னங்க? இல்லை, அவன் பார்த்தா அவங்க ஒரு பக்கம் ஒரு வாதை அடிச்சு போய் ஒரு பக்கம் சரிஞ்சு, ஒரு பக்கம் வேலை செய்யலை, கீழே சரிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு பக்கம் உசாரி இல்லைங்க, இறங்கி போய் புஜம் இறங்கி போயிருக்கு, வேலை செய்யலை. என்னங்க உங்கள் நிலைமை என்னான்னு கேட்டாங்க. இல்லை, நான் ஒரு மோசமான ஆளாக இருந்தேன் வாலிபத்தில். இங்கே வாப்பா என்னை எவ்வளோ உபதேசம் பண்ணாங்க, கண்டிச்சாங்க. நான் எதுவும் என்னச்சில கேட்கல. உபதேசம் பண்ணாங்க. குடிகாரன் இருக்கிறான் பாருங்க, குடிகாரன். இவன்கிட்ட போய் உபதேசம் பண்ண அடிச்சிருவான். அவன் நிலைமையே போதையில் இல்லைங்க இருக்கிறான். அதை மாதிரி நான் பாவத்தின் போதையில் இருந்தேன்னா உபதேசத்தை கேட்ட உடனே எங்கள் வாப்பா என்ன செய்யிட்டு வாப்பாவை அடிச்சிட்டேன். அலிலான்ட்டு அந்த ஆள் என்ன சொன்னார், எங்கள் வாப்பாவை அடிச்சு போட்டேன். அடித்த உடனே என்னையாடா அடிச்சுட்டேன், உன்னை வளர்த்த பெத்த தகப்பனையும் அடிச்சுட்டேன், நான் மக்கால போய் பதுவா பண்ணேன். இந்த ஆள் என்ன சொன்னா, எங்கள் வாப்பா என்ன சொன்னார், மக்கால வந்து என்ன செய்தாங்க, பதுவா செய்தாங்க. அதோடு எனக்கு இந்த பக்கம் இறங்கிட்டு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் வாப்பாவுக்கு நான் அழுது மன்னிப்பு கேட்டு நான் எனக்கு மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லி நான் ஹிதுமத்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எந்த துவா உனக்கு பதுவா பண்ணணும் அதுக்கு பாரமாக உனக்கு துவா செய்து சரி பண்ணுறேன். அதே மக்கால போய் என்ன செய்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டு அப்புறம் ஹிதுமத்து பண்ணிட்டேன். அப்போ அது மாதிரி சரி உங்களுக்கு நான் எனக்கு துவா செய்கிறேன் வாப்பா, உனக்கு திரும்ப துவா செய்கிறேன்னு சொல்லி குதிரையில் ஏறி மக்காவுக்கு போகும்போது குதிரைக்கு சைத்தான் கிளம்பிட்டு ஒட்டகத்தில் போகும்போது திடீர்னு என்ன செய்ய, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகத்தொழுகுல படுக்காதீங்க, திடீர்னு மிதிச்சு போடும் நம்மளை. குதிரை ஒட்டகத்தொழுகெல்லாம் படுக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொழுகக்கூடாது, ஏன்னா அதில் எந்த நேரத்தில் எந்த மூலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. உடனே ஏறி உட்கார்ந்தவொடனே தூக்கி வீசிடுச்சு, அதில் மூத்தா போயிட்டாங்க. யாரு தூக்கி வீசினதில் எங்கள் வாப்பா, கீழே விழுந்ததில் ரூஹு போயிடுச்சு. ஆக அவங்க ஹயாத்தா இருந்திருந்தா எனக்கு துவா செய்திருப்பாங்க. அல்லான்னு கேட்டாங்க, இதை நான் நம்பணுமான்னு கேட்டாங்க. நீ சொல்கிற தகவலை நான் நம்பலாமா? உண்மையிலே உங்கள் வாப்பா உங்களுக்கு துவா செய்கிறதுக்கு வந்தாங்களா? சத்தியமாக வந்தாங்க, நான் செய்கிறேன். அல்லான்னு சொன்னாங்க, நீ சொல்கிறது சத்தியமாக இருந்தா, சத்தியம் செய்தா உங்கள் வாப்பா செய்ய வேண்டிய அந்த துவாவை நான் செய்கிறேன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய ஆளுங்க அலி ரலியல்லாஹு கேட்டு அந்த அங்கேயே அந்த உடம்பு சரியாச்சான். துவா அலில்லானு அந்த காபாங்கிறது சாதாரண ஆட்களுக்கே துவா ஒப்புக்கொள்ளப்படும். அலி ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய ஆள், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்திலிருந்து வந்த ஆட்கள் அங்கே அவங்கள குடும்பத்தில் உள்ள ஆட்கள். அதனால் இன்னைக்கு உதனம்ல இன்னமா யுரீதுல்லாஹு லியுஹிப்பன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுத்தஹிரக்கும். அல்லாஹ்வுடைய வேலையே அகல பைத்துகளை சுத்தம் பண்ணுறதாங்கிறான். சும்ப சாதாரண சுத்தங்களை தத்ஹீர், பயங்கரமான சுத்தம். சுத்தத்திலேயே சாதா சுத்தம் இருக்குது. தத்ஹீர்னு சொன்னால் முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணுறது. ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக பேசுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தினர்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்கிறது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன் ஒரு நாள். சரி, விஷயத்துக்கு வர்றேன். சின்ன பிள்ளையா இருந்த அஹ்ஃபஷி இமாம் ஒரு நாள் ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்தாங்க. காலு ஒரு நூலை பிடிச்சி, சில பிள்ளைகள் விளையாண்டுருக்கும்ல சின்ன குருவியை, சின்ன ஒரு சிட்டுக்குருவியை, அதை அப்படியே காலை பிடிச்சிருந்ததில் அந்த முனோலோடு அந்த கால் உருவிட்டு வந்துட்டு. தப்சீர் ரூஹுல் பயானில் வருது. அவங்க சொன்னாங்களாம், உம்மா சொன்னாங்களாம், கத்த அல்லாஹு ரிஜில் அக்கல் அபாத் கமா கத்தா, அதனுடைய காலை வெட்டியது போல அல்லாஹ் உன் காலை வெட்டட்டுமாக. சும்மா விளையாட்டு சொன்னது, மகங்காலை வெட்டட்டும்னு எந்த தாயாவது உண்மையாக விரும்புவாங்களா? சொல்கிறாங்க. நான் புகாரா, ரஷ்யாவுக்கு புகாரி இமாம் வாழ்ந்தாங்கள்ல, புகார் ரஷ்யா, நான் ஹதீஸை தேடி போயிருந்தேன். நான் போகும்போது திடீர்னு வாகனத்திலேருந்து கீழே விழுந்தேன். அதோடு என் கால் உடஞ்சி போச்சு. கடைசி வரைக்கும் கட்டையில் தான் இருந்தாங்க. அவங்க ஒரு தப்சீரே எழுதியிருக்கிறாங்க, கஷா அவங்க ஆசிரியர். கடைசி வரைக்கும் நான் கட்டையில் தான் நடந்தேன். சில அறிவிப்பில் கடுமையான ஒரு குளிரில் ஒரு உறுப்பு செயலிழந்துருச்சுங்கிறது கருத்தும் உண்டு. எப்படி ஆனாலும் சின்ன வயசில் எங்கள் உம்மாவுடைய பதுவாவினால்தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று எழுதுகிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேரம் ஆனதாக என்னுடைய பயானை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அத்தா இப்னு யசாருங்கிறவங்க சொல்கிறாங்க, ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு குடிசை தெரிஞ்சுது. அந்த குடிசைக்கு பக்கத்தில் கழுதை சத்தம் போடுற சத்தம் கேட்டுச்சு. கழுதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் குடிசை பக்கத்தில் கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்ன இது, காலங்காலத்தால் கழுதை சத்தம் கேட்குது, ஆனால் குடிசையை தவிர யாருமே இல்லை, கழுதையும் இல்லையான்னு கேட்டு அந்த குடிசையில் உள்ள ஆள்கிட்ட போய் கேட்ட ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. எம்மா கழுதை சத்தம் கேட்குதே, ஆனால் கழுதை இல்லையேன்னு.
கழுத சத்தம் கேட்கல, பக்கத்தில் என் மகனுடைய கபர் இருக்கு. என் மகனுடைய அவன் ஒவ்வொரு தடவையும் என்னை பார்த்து கழுத மாதிரி கத்திரி என்ன நீ, என்னை கழுத மாதிரி கத்திரி என்னன்னு என்னை பார்த்து ஏதாவது சொன்னால் சொல்லுவான். அவன் என்னைக்கு இறந்தானோ அன்னையிலேருந்து அவன் மன்னரையில் கழுத சத்தம் மாதிரி கேட்குது. அதுதான் நீங்கள் கேட்டீங்கன்னு அத்தாயிபுன் அசார் அலி எல்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பயான் நிறைய விஷயங்கள் தலைப்பில் பேசுறதுக்காக இதோடு என்னுடைய பயானை நிறைய கொண்டு வர்றேன். அதனால் தயவு செய்து தாய் தோப்பனுடைய துவா நமக்கு வேணும். அல்ல உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் முதல்ல, உங்களுக்கு தான் ரெண்டாவது. ஏன்னா நம்மெல்லாம் வந்து நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அன்னைக்கு தான் அதனுடைய பவர் நம்முடைய உடம்புல வருது. ஒரு விஷயத்தை பார்க்காத வரைக்கும் நம்ம முட்டாள் தானங்க. ஒரு விஷயத்த குர்ஆனை எப்போ நம்ம பார்த்தோமோ அப்போ தான் ஹிதாயத்து கிடைச்சி உமரலான்னு. பார்க்காத வரைக்கும் உமரலான்னு வெட்ட தான் நின்னாங்க. குர்ஆனை பார்த்த உடனே ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்மெல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா முன்னாலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டோமா? முன்னாலெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய எவ்வளோ மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ நம்மளால் பேசியிருக்கோம், நம்ம திட்டியிருக்கோம், அவங்க மன வருத்தப்பட்டிருக்கிறாங்க, பேசாமல் இருந்திருக்கோம். அதெல்லாம் நினைக்கும் போது நான் மனதுக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன், உங்களுக்கு உபதேசம் பண்ணலைங்க, எனக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் துவா செய்யுங்க. அல்லாஹு தாலா என்னுடைய தகப்பனாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். யாரெல்லாம் மருகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும். ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் கொடுப்பானாக. வாஹிர் தாவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.